ஓகே, நீ பொறுமையாக போனாலும் சரி, நீ ஃபாஸ்ட்டாக போய் கீர் மாற்றி போனாலும் சரி, நான் 108க்கு மேலே போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்குது. Hello friends, welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. நம்ம இன்றைக்கி வந்துட்டு YAMAHA FZ-S version 3 ஓட டாப் ஸ்பீட் பிரேக் டெஸ்ட் அண்டு ஒவ்வொரு கீரில் எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுன்ட்டு சொல்லி நம்ம இந்த வண்டியில் இன்றைக்கி செக் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிட்டி மைலேஜ் டெஸ்ட்டு, ஹைவேஸ் மைலேஜ் டெஸ்ட் போட்டிருப்பேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு வண்டியோட பிரேக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் ஏபிஎஸ்ஸு. பின்னாடி வந்து 220mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஏபிஎஸ் கிடையாது, இது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். இன்றைக்கி இந்த வண்டியில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா, எல்லாமே ஃபஸ்ட் கீர், செகண்ட் கீர் அண்ட் தேர்ட் கீர் அண்ட் ஃபோர்த் கீர், இந்த 4 கீரில் வந்து மேக்ஸிமம் ரெட் லைன் எவ்வளோ தூரம் போதோ அது வரைக்கும் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து கீர் வரைக்கும் அந்த மாதிரி செக் பண்ணலாம். அப்புறம் ஃபோர்த்து கீர்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக அப்படியே வந்து டாப் ஸ்பீடு ஒன்று செக் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து ஒவ்வொரு ரெட் லைன் போய் டாப் ஸ்பீட் செக் பண்ணுற டாப் ஸ்பீடு ஒன்று. அதுக்கப்புறம் நார்மலாக வந்து ஸ்மூத்தாக கீர் ஷிஃப்ட் பண்ணி டாப் ஸ்பீட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி 2 விதமாக டாப் ஸ்பீட் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக் டெஸ்ட் வந்து 80 to 0 ஒன்று வச்சுக்கலாம், 60 to 0 ரெண்டு அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஓகேவா, லெட்ஸ் கோ. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ரோட்டில் போயிட்டு கீழே அப்படி போய் யூட்டர்ன் பண்ணி அந்த ரோடுக்கு வர போகிறேன். ஸோ அந்த சைடு வந்துட்டு தான் நான் இப்போ வந்து இந்த டெஸ்ட் பண்ண போகிறேன். நான் அந்த ரோடு போனோடனே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து யூட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட் கீரில் வந்துட்டு எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுது, அதே மாதிரி அப்படியே ஃபஸ்ட் கீர்லேருந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு அப்படியே கண்டினியூஸாக செகண்ட் கீர்லேருந்து எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுது இப்படி தான் செக் பண்ண போகிறேன். அப்புறம் ஃபோர்த் கீர் டாப் ஸ்பீட் செக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு டாப் ஸ்பீட் இழுத்துடலாம். ஓகேயா, அதுக்கப்புறம் வந்து ஸ்மூத் கீர் ஷிஃப்டிங்கில் வந்து ஒரு டாப் ஸ்பீட். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கீரில் எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுன்னு பார்க்கலாம். ரெடி, 3, 2, 1. 41, 42. Second gear 62. Third gear 82, 83. Fourth gear 102, 103, 104. Fourth gear வந்து 104. இப்போ அப்படியே டாப் ஸ்பீட் போட்டுடலாம். ஓகே, ஃபிஃப்த் கீரில் வந்து டாப் ஸ்பீடு வந்து 107, 108, அதுக்கு மேலே போகலை. இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே கேஷுவலாக அப்படியே ஒரு 6000 RPMக்கு ஒவ்வொரு கீர்லேயும் 6000 RPMக்கு இழுத்து அதுக்கப்புறம் டாப் ஸ்பீட் செக் பண்ண போகிறேன். ஓகே, இது டாப் ஸ்பீடோட செகண்ட் அட்டெம்ப்ட். ஓகே, இது செகண்ட் அட்டெம்ப்ட் டாப் ஸ்பீடு. இது வந்து ரொம்ப அக்ரெசிவெலாம் இழுக்கல, அப்படியே கேஷுவலாக 6000 RPM கிராஸ் பண்ணோன்னே கீர் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஓகே, நீ பொறுமையாக போனாலும் சரி, நீ ஃபாஸ்ட்டாக போய் கீர் மாற்றி போனாலும் சரி, நான் 108க்கு மேலே போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்குது. 109 தான் மேக்ஸிமம் இது போச்சு. அதுக்கு மேலே இது நகரவே இல்லை. அவ்வளோதான். இந்த வண்டி வந்து நம்ம செகண்ட் சர்வீஸ் போனப்புறம் மேபி அந்த இப்போ 8000 RPMல கரெக்டாக லாக் ஆகிடுது. அதுக்கு மேலே நகரவே இல்லை. ஆக்சுவலாக 8500 RPM வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த மார்க்கு. மேபி செகண்ட் சர்வீஸு இல்லை தேர்ட் சர்வீஸில் நம்ம சொன்னோன்னா அது ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இது வந்து 108ன்றது வந்து ரொம்ப கம்மி இந்த வண்டியோட ஸ்பீடுக்கு. இந்த 150cc ஆன வண்டிக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 117, 118, அட்லீஸ்ட் ஒரு 120 தான் ரீச் ஆகிருக்கணும். ஆனால் இது வந்து செகண்ட் சர்வீஸில் இதை கம்ப்ளைண்ட்டாக சொல்லி அவங்க வந்து ரெடி பண்ணால் ஓகே. அதுக்கப்புறம் வேணால் இன்னொரு வாட்டி வேணால் நான் டாப் ஸ்பீட் இந்த வண்டிக்கு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இல்லைனா வந்து ஒரு 5000 km ஓடின வண்டி ஏதாவது கிடச்சிதுன்னா அதில் இன்னொரு வாட்டி நான் டாப் ஸ்பீட் இந்த வண்டிக்கு நான் செக் பண்ணுறேன். இப்போ வந்து 80 to 0 பிரேக் அடிக்கலாம், 2 அட்டெம்ப்ட்டு. 8, ரெடி, 3, 2, 1.
ஓகே, நல்ல பிரேக் தான். பேக் வீல் வந்து ஒரு 1 மீட்டருக்கு ஸ்கிட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன மைல்டு ஸ்கிட்டு பேக் வீல். இப்போ இந்த வாட்டி என்ன பண்ண போகிறேன், நல்லா ஷார்ப்பாக அடிக்க போகிறேன் பிரேக்கு. போன வாட்டி அடித்ததை வந்து டைமிங் உங்களுக்கு நான் போடுறேன், எடிட் பண்ண சொல்ல போடுறேன். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த 80-0 டாப் ஸ்பீடு பிரேக் டெஸ்ட்டை வந்து இன்னும் ஷார்ப்பாக அடிக்க போகிறேன். இல்லை, ரெடி, 3, 2, 1. பார்த்தீங்களா, இது வரைக்கும் பாருங்கள், இந்த கோடு தெரியுதா? இல்லைங்க, நிற்பாட்டி காட்டுறேன். அது கொஞ்சம் ஷார்ப் பிரேக் அடிச்சிட்டோன்னா என்ன ஆகுதுன்னா, குயிக்காக வந்து பேக் வீல் வந்து ஸ்கிட் ஆயிடுது. இது வரைக்கும் பார்த்தீங்களா, இங்கேருந்து ஸ்டார்ட்டு ஸ்கிட்டு, இதை விட முடிஞ்சிருக்கு. எங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கே அடிச்சிருக்கு ஸ்கிட்டு. இங்கேருந்து அப்படியே தேய்ச்சிட்டு வந்துருக்கு. ஆனால் அச்சி வந்து ரொம்ப லைட்டாக தான் விழுந்துருக்கு. ஓகே, அடுத்தது 60-0 ஒரே அட்டம் அடிச்சுட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே, ரெடி, 3, 2, 1. வாவ், இதுலேயும் ஆனால் ஒரு சின்ன மைல்டு ஸ்கிட்டு தான். இப்போ இன்னொன்று செக் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னா, இதுதான் ஃபைனல் டெஸ்ட்டு. 0-60, 0-80 டைமிங். ஓகேவா? இப்போ இந்த பாலம் இருக்குது, இதை தாண்டி இறங்கினோடனே 0-60யும் 0-80 டைமிங் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சிக்கலாம். ரெண்டுமே வந்து ஒரே அட்டம்ப்ட்லேயே முடிச்சிடலாம். 0-60 அப்படியே 60லேருந்து 80 இந்த ரெண்டோட டைமிங்கை முடிச்சுட்டு அப்படியே இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, 3, 2, 1. $60, $80. ஓகே, இந்த ரெண்டோட டைமிங் இப்போ வந்து நான் உங்களுக்கு எடிட் பண்ண சொல்ல அப்படியே அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்துட்டு, நம்ம அந்த சர்வீஸில் வந்து அவங்கக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த வண்டியோட டாப் ஸ்பீடை வந்து அவங்க வந்து அது ஏதாவது டியூன் பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா 108 வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. 108 வந்து விலைக்கே ஆகாத டாப் ஸ்பீடு 150 சிசிக்கு. நார்மலாக வந்து 110 சிசி பைக்கே வந்து 102, 104 போகுது. 150 சிசி வச்சுக்கிட்டு 108, 109 போச்சுன்னா அதெல்லாம் என்னது, ஒன்றுத்துக்கும் ஆகாது. மேபி செகண்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்களா இருக்கும். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் ஸ்பீடு பிரேக் டெஸ்ட் வீடியோ, இந்த மல்டி இதெல்லாம் பண்ணியாச்சு. இந்த இதில் ஃபஸ்ட் கியரோட சேலஞ்சு, செகண்ட் கியர் சேலஞ்சு எல்லாமே ஒரே வீடியோலேயே பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you in another video soon. Bye, take care my dear lovely friends. Bye. டோல்கேட் வந்தாச்சு. டோல்கேட்டுக்கிட்ட 10 நிமிஷம் வண்டிக்கு பிரேக் எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் 150 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. இது வரைக்கும் எனக்கு சீட்டில் எந்த பிரச்சனையும் தெரில. ஏன்னா இப்போ வச்சுருக்கிறது நான் ட்ரிப் 1 தான் வச்சுருக்கேன். 140 ஏற்கனவே ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. எனக்கு தெரிஞ்சு 140 வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டாப் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. 2 இடத்துல மட்டும் தான் ஸ்டாப்பே ஆச்சு. ஸ்டாப்னா வண்டி விட்டு இறங்குனது 2 இடத்துல தான். மற்றபடி ஃபுல்லாக வண்டியில் உக்காந்தே வேலையை முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய்.